தையல்காரன் மற்றும் யானை. ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ராமன் என்ற நல்ல மனம் கொண்ட தையல்காரன் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் மக்களுக்கு புதிய ஆடைகள் தைத்து கொடுத்து நேர்மையாக வாழ்ந்தான். அந்த கிராமத்தின் வழியாக தினமும் ராஜா யானை ஒன்று செல்வது வழக்கம். யானை வரும்போது ராமன் அதற்கு வாழைப்பழம், கரும்பு போன்றவற்றை அன்புடன் கொடுப்பான். யானையும் மகிழ்ச்சியுடன் தும்பிக்கையால் ஆசீர்வாதம் செய்யும். ஒரு நாள் ராமன் கோபமாக இருந்தான். யானைக்கு உணவு கொடுக்காமல் ஊசி வைத்து தும்பிக்கையை குத்திவிட்டான். யானைக்கு வலி ஏற்பட்டது. அது எதுவும் செய்யாமல் அமைதியாக அங்கிருந்து சென்றது. அடுத்த நாள் யானை வந்ததும் அது தும்பிக்கையில் தண்ணீரை எடுத்து ராமன் தையல் கடைக்குள் ஊற்றியது. அங்கிருந்த துணிகள் அனைத்தும் நனைந்து போனது. ராமன் அதிர்ச்சி அடைந்தான். அப்போதுதான் ராமன் தனது தவறை உணர்ந்தான். யானையிடம் மன்னிப்பு கேட்டான். மீண்டும் அதற்கு அன்புடன் உணவு கொடுத்தான். யானையும் மகிழ்ந்து அதிலிருந்து அவனுக்கு தீங்கு செய்யவில்லை. இதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம், நாம் பிறரிடம் எப்படி பழகுகிறோமோ அதேபோல் அவர்களும் நம்மிடம் பழகுவார்கள். அன்பும் மரியாதையும் இருந்தால் பகைமை இருக்கும்.